வேற லெவலாக தரமாக செஞ்சுருக்க ஒரு கொரியன் டப்டு தமிழ் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுது, எங்கே ரிலீஸ் ஆகுதுன்றதுக்கெலாம் முன்னாடி நான் உங்களுக்கு கதையை சொல்லிடுறேன். இந்த கதையில் 3 பேர் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் மீ, அவள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்ப அமைதியான பொண்ணு, யாரையுமே நேராக கூட பார்த்து பேச மாட்டா. அவள் யாராச்சும் கவனிக்க மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடுவாள். ரொம்ப ஷையாக, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கா. அவளுக்கு இந்த சமுதாயமே பிடிக்காது. அவங்களோட இங்கே மக்கள் பார்க்குற பார்வை எல்லாமே அவளுக்கு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தோணுது. செகண்ட் காட்டுறது யோஹான் அப்படின்னு ஒரு பையனை காட்டுறாங்க. யோஹான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா. ரொம்பவே டிஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினோட. எப்பயுமே ராக் மியூசிக் கேட்டுட்டு ராக் மியூசிக் பைத்தியமாகவே இருப்பான். பழைய ரொமான்டிக் மூவிஸ் எல்லாம் நிறைய பார்ப்பான். வாழ்க்கையை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பையன். பட் இவன் வாழ்க்கையை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறதுனால இவனுக்கு பெருசாக வழியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவனுக்குன்னு தனியாக ஒரு பெயின்ஃபுல்லான ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. தேர்டு காமிக்கிறது ஜியாங். ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸமான பையன். ஒரு காலத்தில் பெரிய கனவுகளோடு இருந்தான். பட் இப்போ ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ட்ரீம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படின்றத புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ இதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இவனும் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கான். இந்த 2 பசங்களில் நம்ம ஹீரோயின் யார் லவ் பண்ண போகிறா, யார் அந்த லவ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. இது பெரும் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டோரியோட மெயின் 3 கேரக்டர்ஸே இவங்க தான். இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸை வச்சு இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு லோன்லினஸ், ஒருத்தவங்களுக்கு கில்ட்டு, ஒருத்தவங்களுக்கு ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை சூப்பராகவே எடுத்திருக்காங்க. லோன்லி பீப்புளோட ஸ்டோரின்னு சொல்லலாம், ப்ரோக்கன் பீப்புளோட ஸ்டோரின்னு சொல்லலாம், இல்லை செல்ஃப் லவ் தெரியாதவங்க எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்றத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு கூட சொல்லலாம். லவ்னா ரொம்ப ரொமான்டிக்காக தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு எடுக்காமல் லவ் ஹார்டாக இருந்தாலும் அது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத ரியலாக சொல்லியிருக்காங்க இந்த மூவியில். ஸோ இந்த மூவியை கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். மூவியோட பேர் பாவ்னி. நெட்ஃப்ளிக்ஸில் February 20 ரிலீஸ் ஆக போகுது. சப்போஸ் உங்களால் இந்த மூவி பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ரிலீஸ் ஆனதும் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.